காங்கிரஸோட 4% ஓட்டு இல்லைன்னா திமுக ஜெயிக்க முடியாது. காங்கிரஸ் இல்லைன்னா திமுக பெருத்த சேதாரம் இருக்கும். அதிகாரத்தில் அவங்க கைப்பற்றவே முடியாது. 140 வருஷம் காங்கிரஸ், தமிழ்நாட்டை 15 வருஷம் ஆண்ட காங்கிரஸ், இன்னைக்கு அதிகாரத்தை 60 வருஷம் இழந்துட்டு காங்கிரஸுக்கு இல்லாத சுய மரியாதை பிஜேபிக்கு இருக்குது. அதிகாரத்தில் பங்கு வேணும்னு காங்கிரஸ் கேட்கணுங்க. ஓட்டு கேட்கும்போது கூட்டணியை தானே வந்து ஓட்டு கேட்குற. அப்புறம் ஜெயிச்ச பிறகு மட்டும் நீ எப்படி தனியாக ஆளணும்? எனக்கு தெரிஞ்சு உங்க சீட்டை பத்தி கூட கவலைக்கூடாது. போன தடவை கொடுத்தா 6 சீட்டு கொடுத்தா கூட ஓகே. ஆனா எங்களுக்கு அதிகாரத்தில் பங்கு வேணும். நான் ஒரு எம்எல்ஏ ஜெயிச்சா கூட எனக்கு அமைச்சரவையில் இடம் வேணும். இதை திமுக கிட்ட கூட்டணி கட்சிகள் வலியுறுத்த வேண்டும். அண்ணா திமுக கிட்ட அந்த கூட்டணி கட்சிகள் வலியுறுத்தணும். இதை ப்ரீ கண்டிஷனா போடுங்க, இல்லைன்னா தனியா தான். இல்ல அதுக்கான சூழ்நிலை அமைறதுக்கான வாய்ப்பு இருக்கான்னு கேட்கிறேன். ஏன்னா இப்போ வாய்ப்பு அமைவது என்பது கடினம். அதை நான் ஒப்புக்கொள்கிறேன். இவங்க திமுகவோட கூட்டணி கட்சிகள் கொத்தடிமையா இருக்காங்க. அட்லீஸ்ட் அண்ணா திமுக இருக்க கூட்டணி கட்சிகளை நீங்க 1000 பிஜேபி விமர்சனம் பண்ணுங்க. அதிகாரத்தில் பங்கு வேணும்னு கேட்பதுதான ஒரு நியாயமான கோரிக்கை. அதிகாரத்துக்காக தானே நீ அரசியலுக்கு வர. சன்னியாச கோலம் பூண்டுகிட்ட அரசியலுக்கு வர. நீ 140 வருஷம் காங்கிரஸ், தமிழ்நாட்டை 15 வருஷம் ஆண்ட காங்கிரஸ், இன்னைக்கு அதிகாரத்தை 60 வருஷம் இழந்துட்டு காங்கிரஸுக்கு இல்லாத சுய மரியாதை பிஜேபிக்கு இருக்குது. அதிகாரத்தில் பங்கு வேணும்னு காங்கிரஸ் கேட்கணுங்க. ரைட் ராயலா திமுக கேட்கணுங்க. காங்கிரஸ் இல்லைன்னா திமுக இல்ல. காங்கிரஸோட 4% ஓட்டு இல்லைன்னா திமுக ஜெயிக்க முடியாது. திமுக இல்லைன்னா காங்கிரஸ் சைபர், திமுக இல்லைன்னா காங்கிரஸ் சைபர், காங்கிரஸ் இல்லைன்னா திமுக பெருத்த சேதாரம் இருக்கும். பெருத்த சேதாரம் இருக்கும். அதிகாரத்தில் அவங்க கைப்பற்றவே முடியாது. அப்ப லகான் துருப்புச்சிட்டு காங்கிரஸ் கையில தான் இருக்குது. அதிகாரத்தில் பங்கு சீட்டு 25 சீட்டோ 30 சீட்டோ அது பிரச்சனை கிடையாது. 25 சீட்டு போன தடவை கொடுத்தது கூட அப்படியே இருக்கட்டும். ஆனா நீங்க ஜெயிச்சிங்கன்னா எங்க கிட்ட ஒரு எம்எல்ஏ இருந்தா கூட மந்திரி பதவி கொடுக்கணும். அந்த கண்டிஷனை திமுக கூட்டணி கட்சிகள் போடணும். அந்த கண்டிஷனை அண்ணா திமுகவும் போடணும். அண்ணா திமுக கூட்டணியாவது பேசுறாங்க. பிஜேபி பேசுது, பாமக பேசுது, தேமுதிக பேசுது, எல்லாரும் பேசுறாங்க. ஆனா திமுக மட்டும் ஏன் ஒரு மயான அமைதி நிலவுது? இதை கூட்டணியில அதிகாரத்தில் பங்கு வேணும்ன்றதை ஏன் கெட்ட வார்த்தையா பாக்குறீங்க? ஒரு கட்சி மட்டுமே தமிழ்நாட்டை ஆண்டு அனுபவிச்ச காலம் மலையேறி விட்டதுங்க. திமுக அண்ணா திமுக ரெண்டு பேருமே இதை உணர்ந்து கொள்ளணும். இந்த ரெண்டு கட்சியில் உள்ள கூட்டணி கட்சிகளும் இந்த ரெண்டு கட்சிகளுக்கு புத்தி சொல்லணும். நாங்க இல்லைன்னா நீங்க இல்ல. உண்மையான ஜனநாயகம் என்பது எலெக்ஷன்ல நீ கூட்டணியோட போய் நின்னா ஜெயிச்சா நீ கூட்டணி ஆட்சி தான் அமைக்கணும். மெஜாரிட்டி இருந்தாலும் இல்லாட்டும். இதுதான் உண்மையான ஜனநாயகம். இல்லைன்னா நீ தைரியம் தானே தனியா நின்று பாரு. தனியா சைபர் தான் அவன். காங்கிரஸோட 4% ஓட்டு இல்லைன்னா திமுக ஜெயிக்க முடியாது. காங்கிரஸ் இல்லைன்னா திமுக பெருத்த சேதாரம் இருக்கும். அதிகாரத்தில் அவங்க கைப்பற்றவே முடியாது. 140 வருஷம் காங்கிரஸ், தமிழ்நாட்டை 15 வருஷம் ஆண்ட காங்கிரஸ், இன்னைக்கு அதிகாரத்தை 60 வருஷம் இழந்துட்டு காங்கிரஸுக்கு இல்லாத சுய மரியாதை பிஜேபிக்கு இருக்குது. அதிகாரத்தில் பங்கு வேணும்னு காங்கிரஸ் கேட்கணுங்க. ஓட்டு கேட்கும்போது கூட்டணியை தானே வந்து ஓட்டு கேட்குற. அப்புறம் ஜெயிச்ச பிறகு மட்டும் நீ எப்படி தனியாக ஆளணும்? எனக்கு தெரிஞ்சு உங்க சீட்டை பத்தி கூட கவலைக்கூடாது. போன தடவை கொடுத்தா 6 சீட்டு கொடுத்தா கூட ஓகே. ஆனா எங்களுக்கு அதிகாரத்தில் பங்கு வேணும். நான் ஒரு எம்எல்ஏ ஜெயிச்சா கூட எனக்கு அமைச்சரவையில் இடம் வேணும். இதை திமுக கிட்ட கூட்டணி கட்சிகள் வலியுறுத்த வேண்டும். அண்ணா திமுக கிட்ட அந்த கூட்டணி கட்சிகள் வலியுறுத்தணும். இதை ப்ரீ கண்டிஷனா போடுங்க, இல்லைன்னா தனியா தான். இல்ல அதுக்கான சூழ்நிலை அமைறதுக்கான வாய்ப்பு இருக்கான்னு கேட்கிறேன். ஏன்னா இப்போ வாய்ப்பு அமைவது என்பது கடினம். அதை நான் ஒப்புக்கொள்கிறேன். இவங்க திமுகவோட கூட்டணி கட்சிகள் கொத்தடிமையா இருக்காங்க. அட்லீஸ்ட் அண்ணா திமுக இருக்க கூட்டணி கட்சிகளை நீங்க 1000 பிஜேபி விமர்சனம் பண்ணுங்க. அதிகாரத்தில் பங்கு வேணும்னு கேட்பதுதான ஒரு நியாயமான கோரிக்கை. அதிகாரத்துக்காக தானே நீ அரசியலுக்கு வர. சன்னியாச கோலம் பூண்டுகிட்ட அரசியலுக்கு வர. நீ